திரிபுராவில் பள்ளி கல்லூரி மாணவர்களில் 800க்கும் மேற்பட்டோர் எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கும் நிலையில் அதன் பின்னணியும் பலரை அதிர வைத்திருக்கிறது. எங்கே நடந்தது இத்தனை பெரிய தவறு? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மணிப்பூர் வன்முறை, அசாம் வெள்ளம் என்று வடகிழக்கு மாநிலங்கள் பரபரப்பாக இருந்து வரும் நிலையில் அத்தனை பெரிய கோரம், அதுவும் திரிபுராவிலா இன்று புயலை கிளப்பியிருக்கிறது இந்த மாநிலம். கொரோனா தொற்று, எலிக்காய்ச்சல், பறவை காய்ச்சல் என சமீப காலமாக நோய்களின் புதுவரவால் எய்ட்ஸ் என்ற பெயரையே நாம் மறந்து போய்விட்டோம். ஆனால் ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 47 மாணவர்களின் உயிரை காவு வாங்கி இன்னும் 828 பேரை திகிலடைய வைத்திருக்கிறது திரிபுரா மாநிலம். சமீப காலமாகவே திரிபுராவில் போதை பழக்கம் அதிகரித்துள்ளதாக வந்த குற்றச்சாட்டின் பேரில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சோதனை நடத்தப்பட்ட போதுதான் இத்தனை பெரிய கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு எய்ட்ஸ் தொற்று என்ற செய்தியால் பரபரத்து கிடக்கிறது அந்த மாநிலம். இத்தனை பேரிடம் ஒரே நேரத்தில் தொற்று பரவும் அளவுக்கு என்னதான் நடந்தது அங்கே? பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் திரிபுராவில் உள்ள பள்ளி கல்லூரிகளில் சேர வரும் மாணவர்கள் ஏராளம். அவர்களில் பெரும்பாலும் பணக்கார வீட்டு பிள்ளைகள். படிக்க வரும் அவர்கள் அப்படியே போதை பழக்கத்திற்கும் அடிமையாகி இருக்கின்றனர். ஒரு கட்டத்தில் போதை ஊசியை செலுத்தி அதீத போதையில் இருந்திருக்கிறார்கள். அதோடு விட்டிருந்தால் பரவாயில்லை, ஒரே ஊசியை மாற்றி மாற்றி மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டதுதான் கிட்டத்தட்ட 828 பேரின் வாழ்க்கையை அபாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இதில் 572 மாணவர்கள் உயிருடன் இருக்கும் நிலையில் 47 பேர் தொற்றின் அதிதீவிரத்தால் உயிரிழந்துள்ளதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது. மாநிலத்தில் உள்ள 164 சுகாதார மையங்கள் மூலமாக இந்த தரவுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி திரிபுராவில் இருந்து நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களில் படித்து வரும் மாணவர்கள் உடனடியாக சொந்த ஊருக்கு திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள், HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஒரே ஊசியை பயன்படுத்தியதே இதற்கு காரணம் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அதே நேரம் தொற்று பாதித்த மாணவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் போதிலும் இதுபோன்று ஒரே மாநிலத்தில் நடந்திருக்கும் இந்த துயரம் பலரையும் பதற வைத்திருக்கிறது. போதைப் பொருள்தான் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தல். இதை ஒழிக்க வேண்டும் என்று பல முன்னெடுப்புகளை எடுத்து வரும் சூழலில் இளைய சமுதாயத்திற்கு நேர்ந்திருக்கும் இந்த துயரம் நிச்சயம் எதிர்காலம் மீதான பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.